ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்றைக்கி எக் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டொமேட்டோ எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. கீரல் போட்டு அதை வேக வச்சிங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோல் இருந்துச்சுன்னா அது வாயில் தட்டுப்படும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கேரட், கேப்சிகம் பாதி, டொமேட்டோ வேக வச்சது, 2 முட்டை. வானலில் ஆயில் ஊற்றிட்டு பொடியாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடுங்க. பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 எக்கை நல்லா பீட் பண்ணி அந்த சூப்பில் ஆட் பண்ணிடுங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்போட கன்சிஸ்டன்சி அண்ட் கலர் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபைனலாக சீசனிங்காக கொரியண்டர் லீவ்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸு ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.